ராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. ஏழரை சனி, ஜென்மச்சனி அப்படின்ட்டு. இந்த ஏழரை சனிங்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஜென்மச்சனின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தலை மேலே உட்காந்துருக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் பின்னாடி இருந்தார், இல்லை உங்கள் முன்னாடி இருக்க போகிறாரு. ரெண்டையும் விட்டு தலையில் ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும்? இதுதான் ஜென்மச்சனி. அப்போ இந்த பயம் இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டால், இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறப்போகின்ற வருடம் இது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நிகழும். இந்த 12 ஆண்டுகளுக்கு முறை நிகழுகின்ற இந்த அரிய வாய்ப்பை இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ உணர போகிறாங்க. அப்போ என்னென்னலாம் நல்லது நடக்கும்னு கேட்டால், ரொம்ப காலமாக இவங்களுக்கு ஒரு விதமான வியாதி எப்படின்னு கேட்டால், ஒரு டவுட்டு, ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்து பழகி யாருடைய ஒத்துப்போகாத மனநிலை, எதையுமே எங்கேயுமே ஓகே அப்படின்னு சொல்ல தெரியாத ஒரு மனோபக்குவம், இப்படியே இருந்து பழகின இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். இல்லை உலகம் அப்படி இல்லை, நம்ம தான் இப்படி இருக்கிறோம், நம்ம மாற்றிக்கணும், இப்படி என்று தன்னை சார்ந்து நிகழுகிற ஒரு பெரிய மாற்றம் இருக்கே, மிகப்பெரிய ஒரு யோகம் ஒன்று. இன்னொன்று, அந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறதுனால ரொம்ப காலமாக ஆசைப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன குழந்தை நான் இந்த ஊரில் போய் படிக்கணும், இந்த நாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்ததுன்னா, 2026 உண்மையாகவே அதற்கான வயதும் அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற வயசு வந்திருந்தால் அந்த குழந்தை பயணிக்கும். அப்போ நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடியவர்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அப்போ அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களின் உதவி, இதெல்லாம் இவங்களுக்கு வரும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தா கஷ்டம்ங்கிறதே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பணம் தானாக நடமாடும், பேங்கில் கேட்ட லோன் கிடைக்கும், ப்ரைவேட்டில் கூட கேட்ட உடனே பணம் கிடைக்கும், உருட்டி பரட்டி திருப்பி கொடுக்க முடியும், சொன்ன நேரத்தில் சொன்னபடி நடந்துக்க முடியும், பேரை காப்பாற்றிக்க முடியும். ஆக வரவு செலவுகளில் தங்கள் பேரை காப்பாற்றிக் கொள்வது மகத்துவம், அதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது. இதே போல் குரு பகவான் அங்கே இருந்து கொண்டு இந்த ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்குறார். இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கே ஒரு விஷயம் என்னென்னா, வந்த புருஷனும் புத்திசாலியாக இருப்பான், பொண்டாட்டியும் புத்திசாலியாக இருக்கும். இந்த 2 புத்திசாலியை இணைஞ்சால் ஒரு டேபிள் நாசமாக போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை இங்கே அடிக்கடி நடக்கும். அப்போ இந்த இடத்துல யாரோ ஒருவர் இதை புரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் குடும்பம் நடத்துறது இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் விதவிதமாக சமைக்க ஆரம்பிப்பாங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவங்க ஏதோ ஒரு எங்கேயோ பார்த்துட்டுலாம் சமைக்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகளோட அவ்வளோ ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கும். இதுக்கு தேவைப்படுகிற உடல் நலம் பேணி பாதுகாக்கப்படும். நிறைய இந்த மீனத்தில் பிறந்த பெண்களுக்கு கடந்த சில வருடங்கள் பார்த்தா ஒன்று சைனஸ் ப்ராப்ளம், இல்லை ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு நிறைய பேருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப இந்த ஸ்கின் அலர்ஜி அது இதுன்னு சொல்லி அவஸ்தைப்பட்டாங்க. நரம்பு தளர்ச்சி, கைகால் உளைச்சல், இதெல்லாம் கூட இந்த காலத்தில் மருந்து இல்லாமையே தீரும். அப்போ மனசு தானே காரணங்கிறத புரிஞ்சுக்கணுமே. இதைத்தானே உங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீங்கள் சண்டைக்குள்ளே போனீங்க அப்படிங்கிறது இப்போ உணர போகிறாங்கன்னு அர்த்தம். இதில் இன்னும் சொல்லப்போனால் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது. அதுலேயும் கூட்டு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். 10ஆம் இடத்துல நிறைய பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ கூட்டு முயற்சி வெற்றி பெறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, டீம் லீடராக இருக்கிறீங்க, உங்கள் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கோயில் குளங்கள் சுற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ள தெரியும், எதுக்கு என்ன அளவு கொடுக்கணும்னு புரிய ஆரம்பிக்கும். இசை சம்பந்தமாக கற்றுக்கொண்டவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஊர் உலகமே உங்களை புகழ ஆரம்பிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் பாவாதிபதி ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த செய்கிறதுக்கெல்லாம் ஒரு செலவு வரும்ல, இது 2 விஷயம் அதிகமாக செலவாகும். நீங்கள் சம்பாரித்த காசைத்தான் செலவு பண்ணுறீங்க. அப்போது 12 கூடையவனும் 11 கூடையவனும் ஜென்மத்துக்கு வந்துட்டால் கண்டிப்பாக செலவுகள் குறையில்லாமல் நடக்கும். ஆனால் அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போ சுப செலவுகளாக இருக்கும். இந்த ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப காலமாக தனியாக வாழ்கிறோம், அது ஆணோ பெண்ணோ யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு ரீமேரேஜ் வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளை செல்வம், குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, மருத்துவத்திற்காக போயிட்டு வந்தவங்க, இதில் எல்லாத்திலுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அரசு உத்தியோகம் பார்த்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. சட்டத்துறை, போலீஸ் துறை, மிலிட்ரி துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆர்என்டி பண்ணி சில இடங்களில் வாழ்கிறாங்க பாருங்கள், விஞ்ஞானபூர்வமாக, இவங்களாம் ரொம்ப தற்பெருமையோடு தன்னை புகழக்கூடிய அவார்டு ரிவார்டெல்லாம் வாங்கலாம். இப்படி பல கோணங்களில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனியை தாண்டியும் நன்மைகள் இருக்கும். அப்போ 7.5 சனி என்ன தான் சார் பண்ணுன்னு கேட்டால், ஒரே ஒரு விஷயந்தாங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க. 7.5 சனி பேசாமல் இருப்பார். 7.5 சனியை பொறுத்தளவு தர்மத்திற்கு புறம்பாக நீங்கள் வாழ புறப்பட்டால் தண்டிப்பார். அவர் ஒரு டீச்சர். குழந்தை அழுக்கா ஸ்கூலுக்கு வந்ததுன்னா கண்ணத்தை கிள்ளுவார்.
அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக உங்களை வச்சுக்கிறது, உங்கள் சுற்றுப்புறத்தை வச்சுக்கிறது, இதை வச்சு ஏழரை சனியை மிஞ்சலாம். உங்களுக்கு தெரியுமா, கிராமங்களில் கால் கழுவிட்டு வருகிற போது சுத்தமாக கழுவுடா, பின்னாடி வடு இருக்குடா, தண்ணி ஊற்றி கழுவிட்டு வாம்பாங்க. என்ன காரணம்? அது அசுத்தத்தின் வெளிப்பாடு. அப்போ சுத்தமாக இல்லைன்னா இங்கே சனி பகவான் பிடிப்பாருன்னு பட்டிக்காட்டில் சொல்கிறான். ஆனால் நம்ம இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? சுத்தத்தை கடைப்பிடிச்சா ஏழரை சனி மட்டுப்படும். இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க 20-25 வயசு ஆண்களாக இருந்தால் இந்த பைக் ஓட்டுறது, ராத்திரி பயணங்கள், நண்பர்களோடு ரொம்ப நேரம் உட்காந்து நைட் பொழுது கழிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேவையில்லாத அவப்பெயர் வாங்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் செய்கிற காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் போய் உட்காந்து பேசுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 2026 மிக மிக வலுவான, ஆரோக்கியமான, அன்பான, ரசனத்தன்மையுடைய அற்புதமான வாழ்க்கையை பார்க்க போகிறாங்க. நிச்சயமா. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார்? இவங்க வழிபட வேண்டியது முருகனை நல்லா கும்பிடணும். முருகப்பெருமானை கும்பிடணும். அது எந்த ஊருக்கு போனாலும் பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் அவரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வசதி இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள். மனநிறைவும் சுகமும் பெருகும். 100க்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுக்கலாம்? இவங்களுக்கு ஒரு 80 மதிப்பெண் கொடுக்கலாம். 80. மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒருத்தருக்கும் இந்த புத்தாண்டு பண்ணுறது எப்படி இருக்குது? யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, யாரெல்லாம் ரொம்ப லக்கியானவங்க, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நேயர்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல தெளிவான விளக்கமாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நேயர்கள் எல்லோரும் இன்புற்று சிறப்பாக வாழ வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.